அயோத்தியை பொறுத்த வரைக்கும் அந்த ஊர் ரெக்கார்டு படியாக 1580 445 வருடமாக அந்த மசூதிக்கு பேரே ஜென்மஸ்தான் மஸ்ஜித் தான் பேர். அங்க அல்லாஹ் பிறக்கல, பாபர் பிறக்கல, அவுரங்கசீப் பிறக்கல. அயோத்தி ராமர் கோவில் இப்ப கொஞ்சம் பரபரப்பா ஆகியிருக்கு. இதுக்கான காரணம் என்ன? எல்லா நேரத்திலையும் சர்ச்சைக்குரியதுன்னா அது உண்மையே இல்லம்மா. அத்தனை ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டுமே ராமர் பிறந்த இடத்திற்கு வந்துள்ள மஸ்ஜித்ங்கிற பேர் தான் இருந்தது. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. 1947க்கு முன்பாக கிட்டத்தட்ட அங்க போய் ஒரு ராமர் சிலையை வச்சிடுறாங்க. அதன் பிறகு முஸ்லிம்கள் தொழுகை செய்ததே கிடையாது. ஆனால் இந்த வழக்கு அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் நடந்த பொழுது இரண்டு தரப்பும் ஆதாரங்களை கொடுக்குறாங்க. இரண்டு தரப்பு ஆதாரங்களும் விசாரிக்கப்படுகிறது. சோ இந்த தரப்பு கொடுத்த ஆதாரங்கள் சரியாக இருக்குன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. சேட்டலைட் ஆதாரம் காட்டினால் தோண்டலாமான்னு கேட்கிறாங்க. அது தோண்டலாம் என்று சொன்ன பிறகு மீண்டும் தோண்டப்பட்ட பிறகு 64 தூண்கள் எடுத்தார்கள். ஒரு கல்வெட்டும் கிடைத்தது. அந்த கல்வெட்டு அங்கே பெருமாள் கோவில் இருந்தது கிடைச்சது. இதையெல்லாம் தாண்டி ஒரு கேள்வி வரும். பிறந்ததுதான் அந்த இடம்னு எப்படி சொல்றீங்க? ஏன் இங்க இருக்கக்கூடாதா? அங்க இருக்க கரெக்டா அந்த ரெண்டு டோம்புக்கு நடுவில் தான் பிறந்தாரா அப்படின்னு கேள்வி வருது. உடனே என்ன பண்றாங்கன்னா, அந்த வழக்கை பற்றி பேசுபவர்கள் வேண்டுமென்றே பிளவை தூண்டுகிறார்கள். இதுல ஒரே ஒரு மிகப்பெரிய வருத்தம் என்னன்னு சொன்னால். வணக்கம் சார். வணக்கம். அயோத்தி ராமர் கோவில் கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு மேல ஒரு வரலாறு. என்னதான் இப்போ அயோத்தி ராமர் கோவில்ல பல பேர் வணங்கினாலும் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பகுதியா இருந்திருக்கு. பல மத வன்முறைகள் நடந்த ஒரு பகுதியா இருந்துட்டு இருக்கு. இப்படி பல விஷயங்கள் அயோத்தி ராமர் கோவிலை சார்ந்து போயிட்டு இருக்கு. இப்ப கொடியேற்றம் வேற முடிஞ்சிருக்கு. சோ அயோத்தி ராமர் கோவில் இப்ப கொஞ்சம் பரபரப்பா ஆகியிருக்கு. இதுக்கான காரணம் என்ன? இல்ல, நீங்க சொன்னதுல 2-3 விஷயம் இருக்கு. அதாவது ஒண்ணு, அது எல்லா நேரத்திலையும் சர்ச்சைக்குரியதுலாம் அது உண்மையே இல்லம்மா. அயோத்தியை பொறுத்த வரைக்கும் அந்த ஊர் ரெக்கார்டு படியாக எல்லா கடந்த 400 வருடங்களாக 1580 வாக்குல பாபர் அந்த இடத்துல கட்டினார்னு சொல்லப்படுது. பாபரோ அவருக்கு பிறகு அவுரங்கசீப் கட்டினார். பாபர் இடிச்சிருக்கலாம், பாபர் பேர்ல அவுரங்கசீப் கட்டினார். சரியா? அவுரங்கசீப் தான் கட்டினது. ஸோ 1580 420 ஒரு 445 வருடமாக அந்த மசூதிக்கு பேரே ஜென்மஸ்தான் மஸ்ஜித் தான் பேரு. அங்க அல்லாஹ் பிறக்கல, பாபர் பிறக்கல, அவுரங்கசீப் பிறக்கல. உள்ளூரை பொறுத்தவரை அத்தனை ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டுமே ராமர் பிறந்த இடத்திற்கு வந்துள்ள மஸ்ஜித்ங்கிற பேர் தான் இருந்தது. இன்னொன்று, 1857க்கு பிறகாக முஸ்லிம்கள் அங்கு தனியாக தொழுவது இல்லை. எல்லா காலத்திலும் இந்துக்கள் அங்க போய் தொழுவாங்க. அந்த பக்கத்துல இருக்கிற 3 டோம்பை தவிர வெளியில வரைக்கும் நின்றுட்டு போய் எங்க ராமர் பிறந்த இடம்னு தொழுகை எல்லா காலத்திலும் நடந்திருக்கிறது. இது எல்லாத்தையும் ஜட்மெண்ட்ஸ் அலகாபாத் ஹைகோர்ட்டு இதுவும் சொல்லியிருக்கு. இப்போ நீங்க முதல்ல இதை முடிச்சிடும், அடுத்து அந்த ஜட்மெண்ட்டுக்கு வரேன். இன்றைக்கு அதாவது போன 2021க்கு முன்னாடியாக பிராண பிரதிஷ்டைன்னு விழா நடந்து அங்க ராமர், இங்கே மற்ற இடத்துலலாம் நம்ம ராமரை போய் பார்த்தால் சீதை, ஹனுமான், லக்ஷ்மணரோட இருப்பார். அந்த கோலத்தை தான் இருப்பாங்க. மதுராந்தகத்தில் மாத்திரம் பார்த்தீங்கன்னா ஹனுமார் இருக்க மாட்டார். மதுராந்தகம் கோயில் எப்படின்னு சொன்னால், ராமர் இங்கிருந்து திரும்பி போறார் இலங்கையில வெற்றி பெற்றுட்டு. அப்பொழுது திரும்பி வர்றப்ப அங்க இருந்த ஒரு முனிவருக்கு சீதையோடு காட்சி தருகிறேன்னு சொல்லிட்டு போயிருந்தாராம். ஏன்னா சீதையை தூக்கிட்டு போன டயத்துல. ஸோ டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே லேட் ஆயிடுச்சுன்னா பரதன் ஃபீல் பண்ணுவானேன்னு அனுமார் அனுப்பிச்சதுனால அங்கே அனுமார் இருக்க மாட்டார். அங்கே நீங்கள் ஏரிகாத்த ராமர்னு பேர். அங்கே ராமரை சீத்தையும் கையை பிடிச்சிட்டு இருப்பாங்க, கல்யாண கோலம்னு பேர். பட் இந்த இடம் தான் ராமர் அவதாரம் செய்ததுனால, கிருஷ்ணரை எல்லா கோவில்லையும் நம்ம பார்த்தா எப்படி பார்ப்போம், கிட்டத்தட்ட குழந்தை வடிவத்தில் இருப்பார். குருவாயூரப்பன்ல இன்னும் ரொம்ப ஃபேமஸ். இந்த கோவிலில் மாத்திரம் ராமர் குழந்தை வடிவத்தில் பாலகனாக இருப்பார். ஏன்னா இது அவதாரத்தலம். ஸோ அந்த ராமர் ஸ்தாபிக்கப்பட்ட உடனே அவர் தரிசனம் பண்ணுறதுக்காக திறந்து வச்சது தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, 2021க்கு முன்னாடி. ஸோ அது 2022. ஸோ அதற்கு பேர் பிராண பிரதிஷ்டைன்னாங்க. இன்னைக்கு இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஆர்டிஸ்டாகவோ அல்லது சிற்பம் செதுக்கினா கூட முழு சிற்பத்தை பண்ணிடுவாங்க. அதன் பிறகாக கண்ணை மாத்திரம் மூடி வச்சிருப்பாங்க, அதை திறந்து வைப்பாங்க. அதற்கு பெயர் அந்த சிற்பத்திற்கோ அல்லது படத்திற்கோ உயிர் கொடுத்தல்னு பேர். ஸோ இதுக்கு பிராண பிரதிஷ்டைன்னு பேர். அதற்குரிய பூஜைகள், நம்ம கும்பாபிஷேகம்னா என்னன்னு சொன்னால், நமக்கு கீழே இருக்கிறது பூமி, பஞ்சபூதங்கள்ல நிலம், நீர், காற்று, ஆகாயம். ஸோ ஆகாயத்தை நோக்கி உங்களுக்கு அந்த கும்பங்கள் வைக்கப்படும். காற்றில் இருக்கிற மந்திரங்கள், கங்கை போன்ற இடத்துல இருந்து வந்த நீர், இதை
மந்திரங்களால் பண்ணி பஞ்சபூதங்களையும் இணைத்து அந்த சக்தியை அந்த விக்கிரகத்துக்கு கொடுக்க பேர் தான் பிராண பிரதிஷ்டை அல்லது கும்பாபிஷேகம். ஸோ அதன் பிறகு அது முழு சக்தி பெற்ற தெய்வம். ஸோ அதனால உடனே நம்ம ஆளுங்களாம் சொல்லுவாங்க கல் நேத்திக்கு வரைக்கும் கல், அதுக்குரிய அத்தனையும் செய்தால்தான் அவை பலம் பெறுகிறது. பல விஷயங்கள்ல அந்த மாதிரி செய்யப்பட்ட பிறகு எடுக்கப்பட்ட சில ஃபோட்டோக்களில், நான் சொல்கிறது சாதாரண கேமராவில் பின்னால் ஒளி வட்டங்கள் வந்த மாதிரி சில பல விஷயங்களில் இது ப்ரூவ் ஆன விஷயங்கள். ஸோ இது பண்ணப்பட்டது. பட் மீதி பல அந்த கோயிலுங்கிறது சாதாரண கோவில் இல்லை. அதில் மிக பல விஷயங்கள் ராமர் பட்டாபிஷேக கோலத்தோட மேல் மாடியில் இருக்கிற மாதிரிலாம் இருந்தது. அவையெல்லாம் முடிக்கப்பட்டு முழு கோவில் இன்றைக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. அதனுடைய ஒரு இதுதான் இந்த கொடிக்கம்பம், கொடியேற்றம். ஸோ இனிமேல் நம்ம போனால் முழு கோவிலையும் பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு வெளிநாட்டு ஹிஸ்டாரியன் ஆர்னால்ட் டோர்ன்பீங்கிறவர் 1956 மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் நினைவு ஸ்பீச்சில் சொன்னார், இந்தியாவின் அவமான சின்னங்களாக 3 முக்கிய வழிபாட்டு தலங்கள் இன்றைக்கு மசூதிகளாக இருக்கின்றன, அவை 3மே மீட்கெடுக்க வேண்டும். வெளிநாட்டு ஹிஸ்டாரியன் சொன்னார். அதில் 3ல் 1 அயோத்தி, மீதம் 2 திரு கிருஷ்ணர் பிறந்த இடமான மதுரா, 3வது காசி. ஸோ மீதம் 2ம் மிக விரைவில் மீட்கப்பட வேண்டும். ஆனால் சட்டப்படியாக அல்லது அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டபடியாகத்தான் செய்யப்பட வேண்டும். இதுதான் நம்மளுடைய பார்வை. அதனால அவையும் மிக விரைவில் மீட்கப்படும். இது ஒரு பாபர் மசூதியா இருந்திருக்கு. அப்புறமா இது இங்க பாபர் மசூதி கிடையாது. இதுல இதுக்கு முன்னாடியே ராமர் பிறந்த இடம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதுல பல வரலாறுகள் ஒழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் முதல் முறையா 1853 தான் இந்த முஸ்லீம் இந்து இவங்க 2 பேருக்குமான ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது பதிவாகி இருக்கு ஆரம்பத்துல. சோ இது எப்படி ஆரம்பிச்சுது? இல்லை, இது எல்லா காலத்திலும் அதாவது உங்களுக்கு இந்த கோவில் இது 1580 வாக்கில் கோவில் இடிக்கப்பட்டு அங்கே மஸ்ஜித் கட்டுறாங்கன்னு வைங்க. 16ஆம் நூற்றாண்டில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த குமரகுருபரர் அங்கே போய் தங்கியிருக்கிறார். இன்னைக்கும் காசிக்கு காசி மடம், காசி ஆதீனம்னு ஒன்று உண்டு. ஸோ அவர் அந்த கோவில் அப்போ இருந்ததை ரெக்கார்ட் பண்ணியிருக்கார். சீக்கியர்களின் குரு கோவிந்த் சிங் ரெக்கார்ட் பண்ணியிருக்கார். நம்ம குமரகுருபரர் கம்பராமாயணத்தை அங்கே ப்ரீச் பண்ணியிருக்காரு. அதை கேட்ட உடனே ஹிந்தியில் ஒரு ராமாயணம் இல்லையேன்னு சொல்லிட்டு ஹிந்தியில் பாடப்பட்டது. அவரும் அயோத்தியில் வந்திருக்காரு. இதெல்லாம் 16ஆம் நூற்றாண்டில் அந்த இடத்தில் மசூதி இருந்ததுக்கு ரெக்கார்டுன்னு இந்த கோவில் விஷயத்தில் வந்திருக்கு. ஸோ பிரச்சனை என்னன்னா 1580 கட்டப்பட்ட காலம் முதல் எல்லாமே அது ஜன்மஸ்தான் மஸ்ஜித்னா பேர். அவங்க போய் அவங்க தொழுகை பண்ணுவாங்க. அந்த பில்டிங் ஓரம் வரைக்கும் போய் இந்துக்கள் தொழுகை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 1857 53 வாக்கில் முதல் சுதந்திர போராட்டம் வர்றப்ப பிளவுகள் அதிகமாச்சு. 1947க்கு முன்பாக கிட்டத்தட்ட அங்கே போய் ஒரு ராமர் சிலையை வச்சிடுறாங்க. அதன் பிறகு முஸ்லிம்கள் தொழுகை செய்ததே கிடையாது. ஆனால் இந்த வழக்கு அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் நடந்த பொழுது சில வயதான மிகவும் மதிக்கத்தக்க அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டியை ப்ரொஃபஸர், ஒரு காங்கிரஸ் எம்பியாக ராஜ்யசபா இருந்தவர், நான் சின்ன வயசுல இருந்தப்போ போய் தொழுகை பண்ணேன்னு சொன்னார். அவர்கிட்ட குறுக்கு விசாரணை பண்ணுறப்ப இந்த இடத்துல என்ன இருந்தது, இந்த இடத்துல என்ன இருந்ததுன்னு கேட்டால் அது எதுவுமே அவருக்கு தெரியல. அதுக்கப்புறம் அவர் சொன்ன காலகட்டத்தில் அவர் என் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறப்ப பண்ணனார். அவர் சொந்தக்காரர் அந்த ஊர்லேயே இல்லை. அவரும் இன்னொரு சாட்சி சொன்னவும் நாங்கள் 2 பேர் சேர்ந்து பண்ணோன்னா அவங்க 2 பேர் சேர்ந்து போனதில்லை. அவர் குறித்த டேட்டை எடுத்து பார்த்தா அது வெள்ளிக்கிழமையே இல்லை. இந்த டேட்ல போய் நான் தொழுக. ஸோ முழுக்க போய் சொல்லப்பட்டது சார். ஆனா இப்போ நான் ஹிஸ்டரி எடுத்து வச்சு பார்க்குற வரைக்குமே இப்போ இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இது சார்ந்த பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் ஆரம்பிச்சது இந்துக்கள் சைட்ல இருந்து தான் ஆரம்பிச்சு வச்சதாவே. ஆமாம்மா, உங்களுடைய இடத்த தான் அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, இப்ப நமக்கு இந்துக்களுக்கு இது ஸ்தலம், மூர்த்தி, நீர், இது 3 முக்கியம். இப்போ அவர் அவதரித்த இடங்கிறது நமக்கு முக்கியம். அந்த மூர்த்தி நமக்கு முக்கியம். இந்த இடத்துல புனித நீராடணும் அப்படின்னு நம்ம கங்கைக்கு போவோம், இது கும்பமேளாக்கு போவோம், கும்பகோணத்துலையும் அதே மாதிரி பண்ணுவோம். அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. எங்கே வேணால் தொழுகை பண்ணலாம், எப்படி வேணால் தொழுகை பண்ணலாம். பாபர் கட்டினாலும், ஏன் திரு முகமது நபி அவர்கள் கட்டியிருந்தா கூட அந்த பில்டிங் முக்கியம் கிடையாது. முகமது நபிக்கு தொடர்புடைய பல இடங்கள் இடிக்கப்பட்டு தான் இன்னைக்கு மக்காவில் மிக அற்புதமாக வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. அத்தனைக்கும் என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. சரியா? ஸோ இது திட்டம். இன்னொன்று, பாபர் என்பவர் ஷியா முஸ்லிம், இங்கே போராட்டம் செய்பவர்கள்லாம் சன்னி முஸ்லிம்ஸ். சரியா? இன்னொன்று, இந்த வழக்கு நடந்த பொழுது 2 தரப்பும் ஆதாரங்களை கொடுக்குறாங்க.
ஸோ இரண்டு தரப்பு ஆதாரங்களும் விசாரிக்கப்படுகிறது. ஸோ இந்த தரப்பு கொடுத்த ஆதாரங்கள் சரியாக இருக்குன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. சரியா? இதில் இன்னொன்னையும் எடுத்துக்கணும். அதாவது பாப்ரி மஸ்ஜித் மீட்பு அமைப்புன்னு சொல்லி அவங்க அமைப்புக்கு சாதகமாக பல இடதுசாரி வரலாற்று பேராசிரியர்கள், அவங்க பேரெல்லாம் கேட்டிங்கன்னால் இந்தியா ஃபுல்லாக அவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் புக்கு எழுதி கட்டுரை எழுதுனாங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரணை செய்த பொழுது நாங்கள் அயோத்திக்கே போனதில்லை, நீங்கள் என்னங்க புக்கு எழுதியிருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதை வச்சு எழுதுனேன், இவங்க அயோத்தி பேரில் அங்கே அடியில் தோண்டி என்னென்ன கிடைச்சது அப்படின்னு சொல்லி ஆர்கியாலஜி ரிப்போர்ட் இருக்கு, படிச்சிருக்கீங்களா? இல்லை இல்லை, நான் சொல்றது அந்த பேராசிரியர்கள் நான் அதை படிக்கலை இப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி அந்த தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, தி சோ கால்டு அலிஜ்ட் ஸ்காலர்ஸ் எங்க முன்னால் விட்னஸ் பாக்ஸ்ல வந்தால் அவர்களை நாங்கள் உண்மையா பொய்யா என்றுதான் பார்ப்போம். ஆனால் இங்கு வந்த எமினன்ட் ஸ்காலர்ஸ் என்று சொன்னவர்கள் அலிஜ்டு ஸ்காலர்ஸாக முழுவதும் பொய் சொல்லி இருக்கிறார்கள். இது போல இரண்டு பெரிய மதங்களுக்கு இடையிலான ஒரு சென்சிட்டிவ் விஷயத்தில் இவர்கள் எப்படி இது போல் நடந்து கொண்டார்கள் என்று தெரியவில்லை அப்படிங்கிறாங்க. இந்த குழுக்களை சேர்ந்தவங்க வந்தப்போ அப்போ நீதிபதி கேட்கிறார், இது வரைக்கும் நீங்க சொன்னதை தாண்டி புதுசாக ஜிபிஆர்எஸை வச்சு இன்னொரு முறை இது தொல்லியல் செய்யலாமா, அது சேட்டலைட் ஆதாரம் காட்டினால் தோண்டலாமான்னு கேட்குறாங்க. அது தோண்டலாம் என்று சொன்ன பிறகு மீண்டும் தோண்டப்பட்ட பிறகு 64 தூண்கள் எடுத்தார்கள். இது ஒரு பிராணலின்னு சொல்லிட்டு அது நீங்கள் இது பண்ணீங்க, கோயிலுக்கு போனீங்கன்னா அபிஷேக நீர் வர்றதுக்கு இருக்கிற அந்த இதெல்லாம் கிடைச்சிது. ஒரு கல்வெட்டும் கிடைச்சது. அந்த கல்வெட்டு அங்கே பெருமாள் கோவில் இருந்ததுக்கு கிடைச்சது. இதையெல்லாம் தாண்டி ஒரு கேள்வி வரும், ராமர் பிறந்தார் அயோத்தியில், அதுக்கு ஆதாரம் வச்சிருக்கீங்களா? புத்தக ஆதாரம் காட்டுறாங்க. பிறந்தது தான் அந்த இடம்னு எப்படி சொல்றீங்க? ஏன் இங்கே இருக்கக்கூடாதா? அங்கே கரெக்டாக அந்த 2 டோம்புக்கு நடுவில் தான் பிறந்தாரா அப்படின்னு கேள்வி வருது. உடனே என்ன பண்றாங்கன்னா, ராமருடைய கதையை சொல்லும் ஸ்கந்த புராணத்துல அயோத்தி படலம்னு ஒரு புத்தகம் இருப்பா, அதுல சரையு நதியிலிருந்து இத்தனை தூரத்துல இருக்குன்னு இருக்கு. இந்த பாடலை சொல்லிட்டு பிரிட்டிஷ் காலத்துல என்ன சரையு நதியிலிருந்து அங்க இருக்கிற அத்தனை குளங்கள் நீர்நிலைகளுக்கும் ஒரு கல்வெட்டு போட்டு அதுல இருந்து இத்தனாவது 130 கல்வெட்டு என்னமோ இருக்கு. ஸோ இந்த பாடலை வச்சு அளந்து பார்த்தால் அந்த விநாயகர் உள்ள நீர்நிலையிலிருந்து இத்தனை கஜத்துல இருக்குன்னு இருக்கு. ஸோ இவங்களுக்கு அது தெரியல. அதுக்கு பக்கத்துல பார்த்தால் இந்த பாபரி மஸ்ஜித்ல இருந்து இத்தனை கஜத்துல கரெக்டா ஒரு விநாயகர் உடைய சின்ன தூண் இருக்கு. அது பக்கத்துல அந்த கல்வெட்டு 100வது கல்வெட்டு இருக்கு. அதுல இருந்து அத்தனை அடியில் இருக்கு. இதை எல்லாமே பிரிட்டிஷ் சர்வே ரெக்கார்டு அந்த 130 கல்வெட்டையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு எடுத்து நம்ம உச்சநீதிமன்ற தீர்ப்புல சுட்டி காட்டப்பட்டிருக்கு. ஸோ முழுக்க ஆதாரத்தின் அடிப்படையில், இன்னும் சொல்ல போனா இது விஸ்வ இந்து பரிஷத் தான் இந்த வழக்கை நடத்திட்டு, அவங்க கிட்ட இந்த ஆதாரம் இல்லை. அவங்களுக்கு ஆதரவாக ஒரு வழக்கறிஞர் கல்கத்தாலேருந்து வந்திருந்தார். அவர் திரும்பி போறப்ப அன்னைக்கு ஏதோ வேறொருத்தர் மீட்டிங், இன்னொரு வழக்கறிஞர் வராருன்னு சொல்லிட்டு அவர் கூட யாரும் போல, லக்னோவில் போய் ஏற்றி விடுவாங்க. அவரே நானே அயோத்தியிலேருந்து போய்க்கிறேன்னு போறப்ப வழி தவறி போறப்ப ஒரு கல்வெட்டை பார்க்க என்னன்னு கேட்டால் இங்கே இருக்கிற ஒரு நீர்நிலைக்கும் கல்வெட்டு உண்டு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அத்தனையும் ரிசர்ச் பண்ணி எடுத்திருக்காங்க. அம்மா இந்த வழக்கு முழுக்க ஆதாரங்களின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது. அதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவுரங்கசீபால் பாபர் மஸ்ஜித் என்று கட்டப்பட்டது. ஆனால் கட்டப்பட்ட நாள் முதலாக இன்று வரை என்றைக்குமே எக்ஸ்க்ளூசிவாக முஸ்லிம்கள் மட்டுமே அங்கு தொழுகை செய்தது இல்லை. 1947க்கு பிறகாக அங்கே ராமர் சிலை, குழந்தை ராமர் சிலை வச்ச பிறகு தொழுகை நடத்தவே இல்லை. 1857க்கு பிறகாக மிக நிச்சயமாக இந்துக்கள் தொடர்ச்சியாக அங்கு வழிபட்டு வந்திருக்கிறார்கள். எனவே இதற்கு இந்த இடத்தில் ராமர் இருக்கட்டும், இதற்கு பதிலாக 5 ஏக்கர் இடம் வெளியில கொடுத்து அதற்கு நிதியையும் மத்திய அரசு கொடுக்கணும்னு சொல்லி கட்டி கொடுத்துட்டோம். அதனால இதுல எந்த டிஸ்பியூட்டும் கிடையாது. அந்த வழக்கை பற்றி பேசுபவர்கள் வேண்டுமென்றே பிளவை தூண்டுகிறார்கள். பாபர் ஒரு ஷியா முஸ்லிம், ஷியாவுடைய நம்பிக்கைகள் சுன்னிகளுக்கு ஏற்று இது கிடையாது. ஆனால் இந்த விஷயத்துல தூண்டணும்ன்றாங்க. இதுல ஒரே ஒரு மிகப்பெரிய வருத்தம் என்னன்னு சொன்னால், இந்த சர்ச்சைக்குரிய அந்த மசூதி இடிக்கப்பட்டது டிசம்பர் 6. இன்னைக்கு டெல்லியில வெடிகுண்டு வெடிச்ச அந்த அவர்களை விசாரித்து கொண்டிருக்கிற என்ஐஏ படியாக பாகிஸ்தான் ஆதரவு அந்த காஷ்மீர் தீவிரவாதிகள் D6 என்ற ஆபரேஷன் மூலமாக இந்தியா முழுக்க 150 இடங்களில் டிசம்பர் 6ஆம் தேதி
50,000 இந்தியர்களை கொலை செய்ய திட்டமிட்டிருந்திருக்காங்க. 32 கார் வாங்குறதுக்கு திட்டமிட்டாங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இந்த பிரச்சனை அங்கே இல்லவே இல்லை. கிட்டத்தட்ட கடந்த ஒரு வருடத்தில் உங்களுக்கு அயோத்தியில் மட்டும் போயிருக்கிற மக்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 40 கோடி பேர் போய் 1000 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ இத்தனை பேர் தினம் போகிறதுனால அங்கே அத்தனை டூரிஸ்ட் வருது. ஒரு டூரிஸ்ட் போனாங்கன்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் 2000 ரூபா செலவு பண்ணுவாங்க, சாப்பாடு, தங்கறதுக்கு ஹோட்டல், டாக்ஸின்னு. ஸோ உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. அதை விட்டுட்டு பொழுது போகாமல் டெரரிசத்தை வளர்க்கறதை தாண்டி இதில் எந்த சர்ச்சையும் இல்லை. உள்ளூர் மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இதுல இருந்து ஒரு சின்ன ஒரு கேள்வி மட்டும். ஏன்னா ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்குமே நிறைய விஷயங்கள் அங்க நடந்திருக்கு. குறிப்பா இதுல பிளான் பண்ணி மத வன்முறையை தூண்டுற வகையில ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கா? இல்ல எல்லாமே அப்படிதான் குறி வச்சு நடந்திருக்கு? இல்லை, 2 விஷயமா. ஒரு பக்கம் பக்தர்கள் சார்பாக அந்த கோயில், அந்த உரிமை எல்லாத்தையும் கீழ்கோர்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நேரடியாக பிஜேபி இதில் இறங்கவே இல்லை. ஆனால் 1984 இந்திரா காந்தி கொல்லப்பட்டார். கொன்ன பிறகாக ராஜீவ் காந்தி வெற்றி பெற்றார். 543 தொகுதிக்கு கிட்டத்தட்ட 415 சீட்டு ஜெயிச்சார். ஆனால் அப்போ உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வருதுமா, ஷாபானு வழக்குன்னு ஒரு வழக்கு. அதாவது 64 வயசு ஒரு முஸ்லீம் பெண்மணி, என்னுடைய கணவர் எனக்கு மாதம் ஜீவனாம்சம் 500 ரூபா கொடுங்கன்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு 2 மகன்கள் வேற இருந்தாங்க. அவர் மிகப்பெரிய வழக்கறிஞர். என்னை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் சட்டம் தான் செல்லும், என் மனைவிக்கு நான் கொடுக்க மாட்டேன். அது 500 அவர் சொன்னதுக்கு 150ன்னு கீழே ஹைகோர்ட் சொல்லிடுச்சு. அவங்க கேட்டது 500, 150 போதுன்னு உயர்நீதிமன்றம் சொல்லிடுச்சு. அந்த 150 கொடுக்க மாட்டேன் அப்படின்னு உச்சநீதிமன்றம் போனப்ப குறைந்தபட்சம் இதை கூட கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? அதாவது முஸ்லீம் ஷரியத் சட்டம் படி 3 மாசத்துக்கு மாத்திரம் பார்த்துக்கணும். அதுக்கு நான் பார்த்து பணத்தை இதத்துங்கிற அந்த பீரியடுக்கு பேர் இதத்துன்னு பேர். அதை நான் கொடுத்துட்டேன். கல்யாணத்தப்ப மகர்னு 3000 ரூபா வாங்கியிருந்தேன், அதை திருப்பி கொடுத்துட்டேன். அதுக்கு மேலே எனக்கு கிடையாது, நான் கொடுக்க மாட்டேன்னு அவர் வழக்கு போட உச்சநீதிமன்றம் கொடுக்க வேண்டும்னு ஒரு தீர்ப்பை கொடுக்குது. இந்த தீர்ப்பு வந்தப்போ முஸ்லீம்கள் அதை எதிர்த்து சின்ன லெவலில் பெரிய ஆகுது. அந்த நேரத்தில் பீகாரில் ஒரு இடைத்தேர்தல் வருகிறது. அதில் காங்கிரஸ் தோற்கிறது. ராஜீவ் காந்தி என்ன பண்ணுறதுன்னு உடனே இந்த சட்டம்தான் காரணம் அப்படின்னு சொன்ன உடனே இதை எதிர்த்து ஒரு சட்டத்தை ராஜீவ் காந்தி போட்டார். ஷாபானு வழக்கை மீறி முஸ்லீம் பெண்கள் சட்டம்னு போட்டு அதில் ஜீவனாம்சம் கேட்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சட்டத்தை போட்டார். இது போட்ட உடனே ஹிந்துக்களுக்கு இவர் மேலே கோவம், அவங்கள அப்பீஸ் பண்ணுறீங்கன்னு உடனே ராஜீவ்காந்தி என்ன பண்ணுறாரு, இந்த கோயிலை திறந்து விட்டு அங்கு செங்கலை வச்சு ஷிலன்யாஸ் பூஜைக்கு அலோவ் பண்ணார். ஸோ முஸ்லிம்களுக்கு ஷாபானு எதிர்த்து ஒரு சட்டம், அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை உடைப்பதற்காக ஒரு சட்டம். இந்துக்களுக்கு ஆதரவாக ஃபர்ஸ்ட் டைம் அயோத்தி சீல் பண்ண இடத்த திறந்து விட்டது ராஜீவ்காந்தி. ஸோ அதன் பிறகாக நடந்த 1986 தான் பிஜேபி முதல் முறையாக நாங்கள் நேரடியாக இதற்கு ஆதரவு தருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அத்வானி ரத யாத்திரை பண்ணி இது பெரிதாச்சு. ஸோ இதற்கு முழு அடிப்படை முஸ்லீம் ஓட்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்பை உடைத்து ஒரு சட்டத்தை போட்டுட்டு திறந்து விட்டது ராஜீவ்காந்தி தான். ஸோ முழுக்க இதற்கு காரணம் இதுதான். இன்னொன்று, தமிழ்நாட்டிலையும் அப்பப்போ குரல் எழுக்குமா, கேட்டால் அவர் வட இந்திய கடவுள், நம்ம ஏன் அவரை வழிபடணும்னு. இதில் சங்க இலக்கியத்தில் 5 இடத்துல ராமாயணம் சொல்லப்படுது. 2 இடத்த ரொம்ப எளிதாக சொல்லிடுறோம்மா. என்னன்னு சொன்னால், ஒரு காதலனும் காதலியும் திருமணத்துக்கு முன்னாடி சந்திக்கிறாங்க. அதனால ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் கிண்டலாக பேசுகிறார்கள். அப்போ அவ வருத்தத்தில் இருக்கிறா. தோழி சொல்றாளாம், இங்க பாரு, ராமர் பேச போறார், நம்ம இதுல ராமேஸ்வரத்துல சேதுக்கரை கிட்ட போறதுக்கு முன்னாடி வானரங்களோடு உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்பொழுது எல்லாமே குரல் கொடுத்துட்டு இருக்கு. அதுவும் பக்கத்துல காடு, அதனால பறவைகள் உட்பட எல்லாமே குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ராமர் தன் குரலை எழுப்பிய உடனே அவ்வளவு நிசப்தம் ஆயிடுச்சு. அது மாதிரி கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் அடங்கிடும், இதை பத்தி யோசிக்காத அப்படின்னாரு. அப்ப மக்களுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருந்தா இதை ஒரு உதாரணமா சொல்லுவாங்க. ஓகே, நம்மளுடைய புராண கதை, நம்ம ராமாயணம் தமிழர்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிடு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சோழ ராஜா கிட்ட போய் புலவர் பாட்டு பாடி நிறைய பிரைஸ் கொடுக்கிறார். அதுல நிறைய நகைகள்லாம் தங்க நகைகள் கொடுத்துருக்காரு. அவர் அதை கொடுத்து வச்சுட்டு வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா பசங்க கைக்கு போட வேண்டிய சின்ன வளையல காதுக்கு போட்டுக்கிறது, மூக்குக்கு போட்டுக்கிறதுன்னு மாத்தி போட்டுக்கிறாங்களாம். இதை பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாராம், அந்த அரக்கன் ராவணன்
சீதையை இப்ப புஷ்பக விமானத்துல தூக்கிட்டு போறப்ப தன் கணவர் தேடிட்டு வர்றப்ப வழி தெரியணுங்கிறதுக்காக தான் போட்டுட்டு இருந்த நகையெல்லாம் கீழே போட்டாங்களாம். அதை அந்த குரங்குங்க எடுத்துக்கிட்டு மாத்தி போட்டுக்கிட்ட மாதிரி என் பசங்க போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு இந்த பாடல் அகநானூர்ல இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ராமாயணம் இன்னைக்கு 2000 வருஷம் முன்னாடியே தமிழர்களோட இருக்கிறது. திருநெல்வேலி பக்கத்துல ஒரு கோயில்ல சீதா கல்யாணம் பண்ணிட்டு சீதைக்கு ஸ்ரீதனம்னு சொல்லி வரதட்சணை மாதிரி நிலத்தை ராஜேந்திர சோழன் கொடுத்திருக்கான். ஸோ இது மாதிரி ஒரு ஒரு ஊர்லயும் இந்திய தமிழ்நாட்டில் அவ்வளவு கோயில்கள் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் ஒரு 30-40 இடத்துக்கு பேர்கள் எல்லாமே ராமாயணத்தை தொடர்பு வச்சு இங்கதான் ஜடாய்க்கு மோட்சம் கிடைச்சது அப்படின்னு ஒரு இடத்த காட்டுவாங்க. இது மாதிரி பல இடங்கள் இருக்கு. சபரிமலைங்கிறமே அங்க அந்த இடத்துல சபரி என்ற ஒரு பெண்ணுக்கு அவர் மோட்சம் கொடுத்த இடம் தான் சபரிமலை. அங்க ஐயப்பனும் எடுத்துக்கிட்டார். ஸோ இது மாதிரி தென்னிந்தியாவில் பல இடங்கள்ல தொடர்பு இருக்கு. சங்க இலக்கியத்துல இருக்கு. ராமரின் பெயரை சொல்லாத வாய் என்ன வாயா, பாண்டவர்களுக்காக தூது போன கிருஷ்ணரின் புகழை கேட்காத காதென்ன காதான்னு சிலப்பதிகாரம் சொல்கிறது. அதனால ராமருடைய பெயரை ராமருடைய புகழை பாடினால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும். திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருனார், இறைவனின் திருவடியை வணங்காதவன் முகத்தில் உள்ள கண் காது மூக்கு வாயெல்லாம் பிரயோஜனம் இல்லை. ஒரு மர பொம்மைக்கும் கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் இருக்கு. அதுக்கு எப்படி அதெல்லாம் யூஸ் இல்லாம கட்ட மரமோ அதுதான் மனுஷன். இறைவனை தன் தலையால் வணங்காதே பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை அப்படிங்கிறார். எனவே இறைவனை வணங்கி ராமனை வணங்கி நாம் எல்லாம் நல்ல நற்பேறு அடைவோம். கண்டிப்பா சார். இப்ப நீங்க கடைசியா திருவள்ளுவரோட முடிச்சீங்க. திருவள்ளுவர் சார்ந்து அவருடைய ஆடைகள் அதெல்லாமே வேற மாதிரி மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு அதுக்கு ஒரு தனி ஸ்டோரி ஒன்று இருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம அடுத்தடுத்து விஷயங்கள் நிறைய பேசலாம். ஸோ ரொம்ப நன்றி சார், இவ்வளவு நேரம் ஒதுக்கி இத்தனை விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க.